உழைப்போர் உரிமை இயக்கத்திற்கும் சென்னை மாநகராட்சிக்கும் இடையில் உடன்பாடு எட்டப்பட்டதாக மனுவானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணாவிடம் தகவல்களை கேட்கலாம். கிருஷ்ணா, தூய்மை பணியாளர் பிரச்சனையில் சுமூக உடன்பாடு எட்டப்பட்டதாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கானது விசாரணைக்கு வந்திருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை மாநகராட்சியில் ராயபுரம் மற்றும் திருவிக நகர் மண்டலங்களில் தூய்மை பணிகளுக்கு தனியாருக்கு வழங்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உழைப்போர் உரிமை இயக்கம் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்குகள் நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி சி. குமரப்பன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்காக வந்தது. அப்போது உழைப்போர் உரிமை இயக்கம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் குமாரசாமி மெமோ ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் சென்னை மாநகராட்சியின் 5 மற்றும் 6வது மண்டலங்களில் இருக்கக்கூடிய அந்த சுய உதவிக்குழுவின் தற்காலிக தூய்மை பணியாளர்கள் 1400 பேரை 4 மற்றும் 8வது மண்டலங்களில் மீண்டும் பணியமர்த்த பெருநகர சென்னை மாநகராட்சி ஒப்புக்கொண்டுள்ளதாக அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் தொழிலாளர் தீர்ப்பாயத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய 3 விவகாரங்களை அங்கேயே தொடர்ந்து நடத்துவது என இருதரப்பும் முடிவு செய்துள்ளதால் வழக்கை முடித்து வைக்க வேண்டும் என்று கோரிக்கையானது வைக்கப்பட்டது. இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு உரிமை இயக்கம் தாக்கல் செய்த இந்த மேல்முறையீட்டு வழக்கை முடித்து வைத்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறார்கள். ராஜலட்சுமி. உழைப்போர் உரிமை இயக்கத்திற்கும் சென்னை மாநகராட்சிக்கும் இடையில் உடன்பாடு எட்டப்பட்டதாக மனுவானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணாவிடம் தகவல்களை கேட்கலாம். கிருஷ்ணா, தூய்மை பணியாளர் பிரச்சனையில் சுமூக உடன்பாடு எட்டப்பட்டதாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கானது விசாரணைக்கு வந்திருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை மாநகராட்சியில் ராயபுரம் மற்றும் திருவிக நகர் மண்டலங்களில் தூய்மை பணிகளுக்கு தனியாருக்கு வழங்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உழைப்போர் உரிமை இயக்கம் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்குகள் நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி சி. குமரப்பன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்காக வந்தது. அப்போது உழைப்போர் உரிமை இயக்கம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் குமாரசாமி மெமோ ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் சென்னை மாநகராட்சியின் 5 மற்றும் 6வது மண்டலங்களில் இருக்கக்கூடிய அந்த சுய உதவிக்குழுவின் தற்காலிக தூய்மை பணியாளர்கள் 1400 பேரை 4 மற்றும் 8வது மண்டலங்களில் மீண்டும் பணியமர்த்த பெருநகர சென்னை மாநகராட்சி ஒப்புக்கொண்டுள்ளதாக அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் தொழிலாளர் தீர்ப்பாயத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய 3 விவகாரங்களை அங்கேயே தொடர்ந்து நடத்துவது என இருதரப்பும் முடிவு செய்துள்ளதால் வழக்கை முடித்து வைக்க வேண்டும் என்று கோரிக்கையானது வைக்கப்பட்டது. இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு உரிமை இயக்கம் தாக்கல் செய்த இந்த மேல்முறையீட்டு வழக்கை முடித்து வைத்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறார்கள். ராஜலட்சுமி. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.